நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இது வந்து இஸ்லாம் பீப்புள் வந்து எடுத்துக்கிறது, ஃபாஸ்டிங் டைமில் எடுத்துக்கிறாங்க இதை. அப்புறம் ஒரே ஒரு தேவையான பொருட்களுங்க, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாமே மீடியம் சைஸில் இருக்கிறத எடுத்து கட் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் பட்டாணி எடுத்திருக்கேன், எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேங்க. மொத்தமாக நெய்யை யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து இந்த மசாலா பேக்கெட்டில் இருக்கிற இந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அன்னாசி பூ, ஏலக்காய் எல்லாம் பட்டை எல்லாம் கலந்துருக்கும் இல்லைங்களா, அது ஒரு பேக்கெட்டு. அப்புறம் சிவப்பு மிளகாய் தூளும் கரம் மசாலா பொடியும் வந்து தேவையான அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கேங்க. முக்கியமானது வந்து என்னென்னா, இதுக்கு பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் போடுவாங்க. நான் பச்சரிசிக்கு பதிலாக இது சிறுபருப்பும் சாமையும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்கேங்க. அப்புறம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அரைச்சி. அப்புறம் வந்து புதினா ஒரு பிடி, கொத்தமல்லி ஒரு பிடி, ரெண்டும் எடுத்திருக்கேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சுங்க. இதில் வந்து நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். சூடாகட்டுங்க. இப்போது பிரிஞ்சி இலை, இந்த மசாலா பூ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு பொரிய காஞ்சிடுச்சுங்க, வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும், வதக்கணும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வளைஞ்சி வதக்கணும். கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரே பச்சை மிளகாயும் போட்டுடலாம், சில்லி போட்டுடலாம். இப்போ காய் போட்டுடலாங்க. இப்போ புதினா கொத்தமல்லி லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா காய் வதங்கிடுச்சு. இப்படி வேகமாக வைக்க போகிறோம். ஒரு அளவுக்கு அது வதங்கினா போதும். இப்போது அந்த பொடி இருக்குது இல்லைங்களா, உப்பும் அந்த கரம் மசாலா காரப்பொடி போட்ட மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ராஸ் மில்க் போட்டோம். இது வந்து இப்போ அரிசியில் பண்ணாமல் சாமையில் பண்ணி பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி டிஷ் இது. இப்போ இந்த சாமையும் பைத்தம்பருப்பு சிறுபருப்பையும் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஊற வச்சு அதை வந்து போட்டுருவோம். இதில் கொஞ்சம் இது லிக்விடாக தான் இருக்கணும். அப்போது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை வந்து மூடி போட்டு 3 விசில் வச்சிடலாங்க. அங்கே ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் கடைசியில் வந்து தேங்காய் பால் போடும்போது நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. யூஸ்வலாக வந்து இஸ்லாமிக் பீப்புள் வந்து நான்வெஜ் போடுவாங்க. நம்ம வந்து வெஜிடேரியன் போட்டிருக்கோம். வெஜ்ஜு வேணும்னா நான்வெஜ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது. நம்ம வந்து வீக்லி வந்து எவ்வளோக்கு சாப்பிடணுமோ சாப்பிட்லாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ தேங்காய் பால் நான் ஆட் பண்ணுறேன். அது தனியாக வேணும்னா தனியாகவும் போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். அது போட்டு லேசாக ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ரொம்பலாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசி லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு நெய் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஆற விட்டிங்கன்னா கெட்டியாயிரும். அப்படியே சூடாக குடித்தோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக இருக்குது. இது ஈஸியாக 3 பேருக்கு சர்வ் பண்ணலாங்க. இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.